பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். யோசுவாவோடு கூட பேசின ஆண்டவர் நம்மோடும் பேச விரும்புகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் இந்த காலை வேளை உங்களையும் என்னை பார்த்து சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காத, திகையாத. நீ போகிற இடம் எல்லாம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நண்பு தேவ பிள்ளை, எதிர்காலத்து குறித்த ஒரு பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பயம், காரணமே இல்லாத அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறோம். கலக்கம் வரும். உங்களுக்கு மாத்திரமில்லை, எல்லா மனிதர்களுக்குமே கலக்கம் வரும். ஊழியம் செய்கிற எங்களுக்கு அதை காட்டிலும் அதிகமாய் வரும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். இங்கு யோசுவா மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. மோசேக்கு பின்பாக லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பை யோசுவாவின் மேல் கர்த்தர் வைக்கிறார். யோசுவா கிட்ட இருந்த அந்த பெஸ்ட் குவாலிட்டி ஆண்டவருக்கு பிடிச்சிருந்தது. ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன். கர்த்தர் அந்த மனுஷன் மேல் அந்த ஊழியத்தின் பாதையிலே இந்த லீடர்ஷிப்பை கொடுக்கும்பொழுது ஒரு பெரிய கலக்கம். மோசே செய்த அந்த வேலையை நான் எப்படி செய்ய போகிறேன், இவ்வளவு திரளான ஜனங்கள் நான் எப்படி கொண்டு போக போகிறேன் என்று கலங்கின போது கர்த்தருடைய வார்த்தை, கலங்காதே, பயப்படாத, நீ போற இடத்தெல்லாம் நானும் கூட இருக்கிறேன், நீ செய்ய போகிற காரியத்துல நானும் கூட இருக்கிறேன், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். ஆண்டவற்றின் இந்த வார்த்தை வந்தவுடனே யோசுவாக்குள் ஒரு பெரிய பலன் இறங்கி வந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவையில்லாத கலக்கங்களும் எதிர்கால பயங்களும் உன்னை வாட்டி வதைக்குதான். என்ன செய்ய போறோன்னு தெரியாம கலங்குறீங்களா? ஒரு பக்கம் வியாதியின் போராட்டம் நம்மளை சோதிக்குதா? பிள்ளைகளை குறிச்ச கலக்கம், கணவனை குறிச்ச கலக்கம், வேலையை குறிச்ச கலக்கம், ஏதோ ஒரு கலக்கம். கர்த்தர் சொல்றாரு, கலங்காதே, திகையாதே, நீ போகிற இடத்தெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையை, கவலைப்படாதீங்க அம்மா, கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாத சகோதரி, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க ஆண்டவரை பிடிச்சிங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நான் போகிற இடங்கள்லாம் என்னோடு கூட நீ வருகிறதுக்காக ஸ்தோத்திரம், என் காரியங்களை ஜெயமாய் மாற பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் ஒருவர் மாத்திரமே என்னோடு இருக்கிறேன் விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு ஓடுங்க. யோசுவா புறப்பட்டு போன பின்பு எதிராய் வந்த அத்தனை இடங்களிலும் ஒரு பெரிய ஜெயத்தை யோசுவாவின் கைகளில் கர்த்தர் கொடுத்தார். உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுக்க போகிறார். தைரியமா இருங்க, சோர்ந்து போவாதீங்க, பலம் கொண்டு திடமனதா இருங்க, கலங்காதீங்க, கர்த்தர் இருக்கிறார். ஒரு சோர்வுகள்ல இன்னைக்கு மாறட்டும்னு ஜெபிக்க போகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போய் காணப்படலாம். யோசுவாவை பலப்படுத்தின தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற எங்களையும் பலப்படுத்துவீராக. இது எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.